ஹalleluya, praise the Lord. ஒரு 2 வரி ஒரு பாடல் பாடிட்டு அதன் பிறகு செய்திக்கு போயிடலாம். ஓகேவா? பழைய பாவ ஆசை வருகுதோ, பிசாசின் மீது பாட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ. என்னதான் பரிசுத்தமா வாழணும்னு பார்த்தாலும், ஆண்டவருடைய செய்திகளை கேட்டாலும், நல்லா வர்ஷிப் பண்ணாலும், அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், அவ்வப்பொழுது அந்த பாவ இச்சைகள் நம்ம கண்ணுக்கு முன்பாக தோன்றுறது, அந்த சிற்றின்ப பாவத்தின் அந்த சுகங்கள், அதற்குரிய காரியங்கள் நம்மளை ரொம்ப சோதிக்குதுல்ல. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா, வாரத்துக்கு ஒரு முறை உபவாசம் பண்ணி ஜெபிங்க. நைட்டு மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு, உபவாசம் அன்னைக்கு. காலையில மதியானம் உணவு தவிர்த்துருங்க, அதிகாலையில ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, வேதத்தை நல்லா தியானிங்க. அது உங்களை இருதயத்தின் பலகையில பதிஞ்சிரும். அதன் பிறகு நீங்க பாவத்தை ஈஸியாக மேற்கொள்ளலாம். இது மாதிரி டெம்டேஷன் வந்தாலும் அதற்கு பின்மாற்றத்துக்கு போகாதபடிக்கு இருக்கலாம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.